அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது புறா கிரேவி எப்படி டேஸ்டியா ஈஸியா பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தட். கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். இது சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த மாதிரி புறா கிரேவி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு நான் 2 புறா எடுத்திருக்கேன். புறா நல்லா தீல வாட்டிட்டு இப்போ நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கிளீன் பண்ண புறா எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலா இருந்தது. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்றேன். மிளகு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் முழு மஞ்சள், அதை உடைச்சிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு புறாவுடைய கவிச்சு ஸ்மெல் இல்லாம சாப்பிட்றதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ 1 கை அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாசனைக்காண்டி 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 கல்பாசி, ஏலக்காய் 1, கிராம்பு 1 இதை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சோனையும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அதிகப்படுத்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கசப்பு சுவை வந்துடும், அதனால நம்ம 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணோம்னா சரியா இருக்கும். இப்போ நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் மசிஞ்சு வர்றதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்க, இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு லேசா வதக்கிக்கலாம். இது லேசா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம புறா கறியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா மசாலால மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதுலயே குக் பண்ணுவோம். அதுக்கப்புறமேல நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி ஊத்தாம குக் பண்றதுனால. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இனி கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா அரைச்ச அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்றேன். அதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். புறா வேகிற அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க குக் பண்ணுங்க. புறா வேகாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முதல்லயே நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் நமக்கு டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம அது வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். வெந்ததுக்கு அப்புறமேல எப்படி வந்திருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ புறா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு, ஆனால் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடுவோம். வெந்ததுக்கு அப்புறமேல அது எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புறா சூப்பராக வெந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. புறாவும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. எனக்கு வேகிற டைம் பார்த்தா ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. என்னுடைய புறா இளம் புறாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருச்சு.
கொஞ்சம் முத்துன புறாவாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான புறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப பக்கா காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கிரேவி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.